புருஷரே, இன்னைக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கலையா? வெறும் கையோட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அட செல்லம், வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் பாரு. உனக்காக எந்த மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குன்னா அதை பார்த்து நீ சந்தோஷத்துல அப்படியே கத்திருவேன். அப்படி சொன்னதும் டீனு உடனே அதோட வீட்டுக்குள்ள போச்சு. ஆ! நான் சொன்னல, நீ சந்தோஷத்துல அப்படியே கத்திருவேனே. குறும்புக்கார விலங்குகளும் தேவதையின் மந்திர கோலும். ப்ளூலேண்ட் காட்டுல மோண்டோ குரங்கு, யானை, சிங்கி குருவியால எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க 3 பேருமே குறும்புத்தனம் பண்ணி எல்லாரையும் கொடுமைப்படுத்துவாங்க. ஒரு நாள் மோண்டோ குரங்கு, யானை குளத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க சிங்கி குருவி வந்துச்சு. அட, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சீக்கிரமா என் கூட வாங்க. இப்பதான் நிறைய முயலும் நிறைய சாப்பாடு எடுத்துக்கிட்டு அவங்க உங்க குகைக்கு போயிருக்காங்க. ஐயா வாங்க, சீக்கிரமா போய் நம்ம கொள்ள அடிக்கலாம். அந்த நேரத்துல தான் ஆகாயத்துல ஒரு தேவதை பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க தரையில இருந்த ஒரு பூந்தோட்டத்தை பார்த்து அந்த பூந்தோட்டத்துக்கு வந்தாங்க. இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் நான் ஓய்வு எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை அங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 3 பேரும் அதே தோட்டத்து வழியா தான் போனாங்க. அட அங்க பாருங்க. அவங்க பார்த்தாங்க, தேவதை நல்ல தூக்கத்துல இருந்தாங்க. அவங்களுடைய மந்திரக்கோல் பக்கத்துல தான் இருந்துச்சு. ஐயோ கடவுளே, எப்ப பாருங்க வேடிக்கைனா வேடிக்கை தான். அங்க பாருங்க, தேவதையோட மந்திரக்கோல் அங்கேயே இருக்கு. அதை வச்சுதான் அவங்க மந்திரமெல்லாம் பண்ணுவாங்க. அப்படின்னா சீக்கிரமா அதை தூக்கிட்டு வாங்க, ஏதோ சரியான நேரம். குரங்கு அந்த மந்திரக்கோலை எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா 3 பேர் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அப்பதான் மிக்கு அப்படிங்கிற பறவை அதோட கொக்குல ஒரு ஆப்பிள கடிச்சுக்கிட்டு அதோட கூட்டுக்கு போச்சு. இன்னைக்கு டீனுக்கு நல்ல சர்ப்ரைஸ் நான் கொடுக்க போறேன். அது அந்த ஆப்பிள கூட்டுக்குள்ள வச்சுட்டு வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் டீனும் அங்க வந்துச்சு. என்ன ஆச்சு புருஷரே, இன்னைக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கலையா? வெறும் கையோட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அட செல்லம், வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் பாரு. உனக்காக எந்த மாதிரி சர்ப்ரைஸ் இருக்குன்னா அதை பார்த்து நீ சந்தோஷத்துல அப்படியே கத்திருவேன். அப்படி சொன்னதும் டீனு உடனே அதோட வீட்டுக்குள்ள போச்சு. அந்த நேரம் 3 பேருமே ஒளிஞ்சிருந்தாங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பாரு எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு. அப்படி சொல்லி குரங்கு அந்த மந்திர கோல மனசுல ஏதோ நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டுச்சு. அப்பதான் டீனுவோட கத்துற சத்தம் வெளியில கேட்டுச்சு. ஆ! நான் சொன்னல, நீ சந்தோஷத்துல அப்படியே கத்திருவேனே. டீனு பறவை கூட்ட விட்டு வெளியில ஓடி வந்துச்சு. அதுக்கு பின்னாடி கருப்பு காக்காவும் ஓடி வந்துச்சு. டீனோ, இன்னைக்கு என்னோட கையில நீ பிடிபட்டுட்டேன். வா, நான் உன்னை கட்டி பிடிக்கணும். 2 பேருமே ஊரை சுத்த போகலாம். ஆப்பிள் இருந்த இடத்துல இந்த கருப்பு காக்கா எப்படி வந்துச்சு? அப்படி முன்னாடி டீனு பறவை பறந்து போச்சு. அதுக்கு பின்னாடி காக்கா, காக்காவுக்கு பின்னாடி மின்டோ. இத பார்த்து எல்லாருமே சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆப்பிள் இப்ப அவங்க பக்கத்துல வந்துருச்சு. நான் மந்திரத்தை போட்டு அந்த ஆப்பிள் இருக்கிற இடத்துல அந்த கருப்பு காக்காவை நான் அமுச்சு வச்சுட்டேன். நல்ல வேலை பண்ணிருக்க. சிங்கி பறவை அந்த ஆப்பிள சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல சோட்டு லம்பு அப்படிங்கிற 2 மானுங்க காட்டுல சுத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு மஷ்ரூம் சாப்பிட எனக்கு ஆசையா இருக்கு. எவ்வளவு சாப்பிடனா வயிறு ஃபுல்லாகணும், மனசும் நிறையணும். இந்த லம்பு அப்புறம் சோட்டு மானு நம்ம திருடும்போது கையும் களவுமா பிடிச்சிருக்கான்ல, இன்னைக்கு இவனை நாம பழி வாங்கலாம். அப்படி சொல்லி அவங்க பின்னாடி வந்துகிட்டு இருந்தாங்க. சோட்டு லம்பு 2 பேருமே கொஞ்சம் முன்னாடி போனப்போ அவங்க ஒரு இடத்த பார்த்தாங்க. அந்த இடத்துல நிறைய காளான்கள் முளைச்சிருந்துச்சு. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அடேங்கப்பா, எவ்வளவு மஷ்ரூமா! என்னோட கனவு நினைவாயிருச்சு.
அப்படி 2 பேருமே வேக வேகமா அந்த இடத்துக்கு போய் ஒரே கையில நிறைய காளான்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. வா, எவ்வளோ மஷ்ரூமா! அப்படி அவங்க 2 பேரும் காளான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப காரம் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே! ஐயோ, இவ்வளோ காரமா இருக்கு! பாவம் அவங்க 2 பேர் காதலையும் புகை வந்துகிட்டு இருந்துச்சு. கண்ணெல்லாம் பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேரும் என்னன்னு தெரியாம மறுபடியும் வயலை பார்த்தாங்க. இது வரைக்கும் எல்லாமே காளான தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்ப பச்சை மிளகாவா தெரிஞ்சது. அவங்க பச்சை மிளகாவா தான் சாப்பிட்டாங்க. அட, இங்க பச்சை மிளகா தான் இருக்கு. 2 பேரும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்பதான் அந்த 3 பேருமே அங்க வந்தாங்க. எங்களுக்கு நீ ரொம்ப அதிகமாக தொந்தரவு கொடுத்துருக்காகில்ல, நாங்கள் அதுக்காக இப்போ பழி வாங்கிட்டோம். சொல்லுங்க, இன்னும் மஷ்ரூமை சாப்பிடணுமா? இப்போ காரமா இருக்கு. அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். அப்படி சொல்லி அவங்க 2 பேருமே ஓடி போயிட்டாங்க. அதை பார்த்து அவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. இந்த பக்கம் தேவதையும் கண் முழிச்சு பார்த்தாங்க. அப்ப பக்கத்துல மந்திரக்கோலை காணோன்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அட கடவுளே, என் மந்திரக்கோலை எங்க? தப்பான ஆள் கையில அது மாட்டுச்சுன்னா அது தப்பா பயன்படுமே. அப்படி சொல்லி தேவதை ஆகாயத்துல பறந்து அதை தேடிக்கிட்டு இருந்தாங்க. உங்களை யாருக்காவது என்னுடைய மந்திரக்கோல் கிடைச்சிருந்தா தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே அவங்க பறந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய விலங்குகள் கிட்ட கேட்டாங்க. ஆனா யாருமே மந்திரக்கோலை பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. தேவதைக்கு ரொம்ப தாகமா இருந்ததுனால குளத்துக்கிட்ட வந்தாங்க. அங்க சோட்டு லம்பு 2 பேரும் பேசுறத கேட்டாங்க. அந்த 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு அவங்க எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, இப்போ வரைக்கும் காரம் அப்படியே அடங்கவே இல்லை. தண்ணி எவ்வளோ குடிச்சாலும் கூட காரம் அடங்கவே மாட்டேங்குது. என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றது நீல பறவையே, நாங்கள் மஷ்ரூமை தேடிக்கிட்டே போனோம். அது எப்படின்னு தெரியல. அந்த குரங்கு, சிங்கி, யானை சேர்ந்து மிளகாவோட தோட்டத்தை மஷ்ரூம் தோட்டமாக மாற்றிட்டாங்க. நாங்கள் மிளகாவை மஷ்ரூம்னு நினச்சி சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த மஷ்ரூம் மறுபடியும் மிளகாவாக மாறிடுச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் காரமாக இருக்கு தொண்டை. என்ன உண்மையிலே அப்படி நடந்துச்சா? ஆமாம், எனக்கு தெரியல அவங்க இப்படி எல்லாம் மேஜிக் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்கள யார்கிட்டயாவது என்னுடைய மந்திரக்கோலை பாத்தீங்களா? அட ஆமா, அந்த மோண்டு கிட்ட ஒரு மந்திரக்கோலை நான் பார்த்தேன். எனக்கு தெரியும், நிச்சயமா யாரோ துஷ்ட ஆட்கள் கிட்டதான் அந்த மந்திரக்கோல் மாட்டிருக்கு. நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. அவங்க 2 பேரும் எங்க பாத்தீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்க. ஒரு குரங்கு மரத்தடியில உக்காந்துக்கிட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க 3 பேருமே அங்க போனாங்க. லம்பு, இந்த எல்லா வாழைப்பழத்தை இங்கே விட்டுட்டு நீ ஓடி போயிடு, இல்லைன்னா உன்னோட உடம்புக்கு அது சரியில்லை. நான் உங்களை பார்த்து எப்போவுமே பயப்பட மாட்டேன். ஓடுங்கடா, இங்கிருந்து ஓடுங்க. சரி, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாருப்பேன். அப்படி மோட்டு அந்த மந்திரக்கோலால அந்த குரங்குக்கு ஆபத்தை விளைவிக்க போனா, அப்பதான் பறந்து வந்த தேவதை அதை பார்த்து மோட்டு கையில இருக்கிற மந்திரக்கோலை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அடே தேவதையே, நீங்களா? ஒரு நொடியில எல்லா பறவைகளும் அங்க வந்தாங்க. எல்லாரையும் கொடுமைப்படுத்தினீங்கல்ல, அதுக்கு நான் உங்களை பழி வாங்க வேண்டாமா? அப்படி சொல்லி தேவதை மந்திரக்கோலை சொல்லட்டினாங்க. அப்போ தரையில நிறைய பச்சை மிளகா வந்துச்சு. சீக்கிரமா இந்த மிளகா எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. இல்ல இல்ல, நாங்க எதுக்காக இந்த பச்சை மிளகாவை சாப்பிடணும்? நாங்க இதை சாப்பிட போறது இல்ல. சரி, முடியாதுன்னா நான் இப்பவே உங்களை மறைய வச்சிடவா? இல்ல இல்ல, நாங்க சாப்பிடுறோம். அப்படி சொல்லி 3 பேரும் பச்சை மிளகா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஐயோ, அட கடவுளே, ஐயோ! ஐயோ, எவ்வளோ காரமாக இருக்குது. ஐயோ! அப்படி அவங்க 3 பேரும் வேற வழி இல்லாம சத்தம் போட்டுக்கிட்டே கத்திக்கிட்டே மிளகா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே அவங்கள பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க.